யூடியூப்ல யூஸ் பண்ணுற 3D டிசைன் பேனர் எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபோட்டோஷாப்பில் நான் பண்ணுறேன். இதுக்கான எல்லா சோர்ஸ் ஃபைல், தேவையான எல்லா சோர்ஸ் ஃபைலும் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பிஎன்ஜியாக கட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து அது வந்து கூகுள் இமேஜில் வந்து யூடியூப் பேனர் சைஸ் அப்படிங்கிற ஒரு கரெக்டான இமேஜை எடுத்துக்கணும். அதுதான் ரெஃபரன்ஸ். இப்போ நான் இந்த இமேஜை எடுத்துருக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சேனலும் வெவ்வேறு டாப்பிக்கில் இருக்கும். அப்போது அந்த பேனர் டிசைனுக்கான கண்டென்ட்டு ChatGPTலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் அந்த பிளாக் ப்ளஸ் ப்ளூ அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். மொபைலில் அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் தெரியும். ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த ஃபுல் இமேஜுக்கே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் சைஸும் அந்த இமேஜ் சைஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். Alt Control I கொடுத்து இமேஜ் சைஸை செக் பண்ணிக்கணும். Control R கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் வந்துடும். அதை வந்து கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற ஏரியா வந்து அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் டிசைன் வரப்போகுது. மொபைலுக்கான இந்த டெஸ்க்டாப் சைஸ் அந்த நாம் கிரியேட் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ப்ளைன் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரே கலரில் நம்ம வச்சிருக்கிற ஏரியா, லைட் கிரே கலரில் இருக்கிற அந்த ஏரியா வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபுல் கண்டென்ட்டும் அங்கே இருக்கணுங்கிறது கிடையாது. எது 3Dயாக நமக்கு தெரியணுமோ அதை மட்டும் அங்கே அந்த ஏரியாக்குள்ளே வந்தால் பரவாயில்ல. இப்போ லோகோ எடுத்துட்டோம். லோகோ எடுத்து அங்கே ஃபிட் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் கலர் ஏரியாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பேனரில் வரக்கூடியது. அந்த லைட் கிரே கலரில் இருக்கிற அந்த ஏரியா வந்து சேஃப் ஏரியா. அந்த பிளாக் ஏரியா வந்து நாட் சேஃப். அதை தாண்டி வரக்கூடாது. லைட் கிரேயை தாண்டி டிசைன் போகக்கூடாது. இது சேஃபான ஏரியா. இதுக்குள்ளே வரலாம். இது தாண்டி போகக்கூடாது. இப்போ பண்ணுற எல்லா டிசைனும் அந்த ஒயிட்லேயே தான் இருக்கும். எது 3Dயாக நமக்கு தெரியணுமோ அந்த டிசைன்ஸ் மட்டும், அந்த எலமெண்ட்டு மட்டும் அந்த லைட் கிரேயில் ட்ராவல் ஆகி வரும். இந்த பிளாக்கை டச் ஆகாது. அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஏரியாவில் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒவ்வொரு கலர் தீம் இருக்கும். இந்த கலர் பேலட்டை வச்சு ஒர்க் பண்ணால் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது.
நான் சூஸ் பண்ணியிருக்கிற கலர் பேலட்டு இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் அந்த டிசைன் ஃபுல்லாக இருக்கும். பார்த்தோன்னா அந்த டிசைன் ஏரியா தாண்டி சேஃப் ஏரியான்னு இருக்குல்ல, அந்த லைட் கிரே ஏரியா சேஃப் ஏரியா, அந்த சேஃப் ஏரியாவில் வர மாதிரி நம்ம இந்த இமேஜை வச்சுருக்கிறோம். அதில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஷோல்டர் கரெக்டாக இல்லை, அதை வந்து லிக்யூடில் போயிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் போட்டு கட் பண்ணி மாஸ்க்கை ஆட் பண்ணிக்கிறோம். ஒயிட் கொடுத்தா ஆட் ஆகிடும். அங்கே ஒயிட் இல்லை, பிளாக் இருக்கிறதுனால தெரியல. இப்போ ஒயிட் கொடுத்துட்டு தப்பாக ஃபில் ஆன ஒயிட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இது அந்த கலர் டோனுக்கு மேட்ச் பண்ணணும், இல்லைன்னா மெர்ஜ் ஆகாது சீனோட. இதை விட அட்வான்ஸாகவும் பண்ணலாம், வேறு மெத்தேடு இருக்குன்னா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே போதுமானது. லேயர் மோட் சாஃப்ட் லைட் கொடுக்க வேண்டியதுதான், ஓரளவுக்கு ஓகே. சேனலுங்கிறதுனால சாஃப்ட்வேர்ஸோட லோகோ ஐகான்ஸை பிஎன்ஜியை நம்ம டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக இல்லை, ஜேபிஜியாக இருக்குது. அதுக்கு சப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி மாஸ்க் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ அது பிஎன்ஜியாக இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா அந்த சேஃப் ஏரியா லைட் கிரேயில் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறோம் சில டிசைன்ஸ். இந்த ப்ரீமியர் ப்ரோ ஐகான், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஐகான், இல்லுஸ்ட்ரேட்டர் ஐகான்ஸ் எல்லாம் வந்து அதில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறோம். ஏன் அப்படி அந்த சேஃப் ஏரியாக்குள்ளே கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையும் நம்ம லோகோ வைக்கலாம், இதுவும் டெஸ்க்டாப்பில் தெரியும்.
என்ன எலமெண்ட் எடுத்தாலும் நாம் ஒரு கலர் பேலட் வச்சுருக்கிறோம்னா அந்த கலர் பேலட்டை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க, பெட்டராக இருக்கும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். சோஷியல் மீடியா ஐகான்ஸை டிரான்ஸ்பரண்ட்டாக நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டராக அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிவிட்டு இது பிளாக்காக இருக்குது, இந்த எல்லா ஐகான்ஸும் ஒயிட்டாக வர மாதிரி கலர் ஓவர்லேயில் ஒயிட்டு கொடுத்துட்டோம்னா ஒயிட்டாக மாறிடும். என்னுடைய பேக்ரவுண்ட் டிசைனுக்கு ஒயிட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ChatGPTயில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்த கண்டென்ட் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு ப்ளஸ் டைப்போகிராஃபி ஒரு டீசென்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஃபாண்ட்டோட கலரும் அந்த தீமுக்கு செட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த இடத்துலையும் நம்ம லோகோ வைக்கலாம். இதுவும் டெஸ்க்டாப்பில் தெரியும். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் மவுஸ் பட்டன், இதுவும் 3D தெரியணும் அப்படின்னு சொல்லி அதில் கீழே பாட்டம் ஆஃப் தி மவுஸ் வந்து சேஃப் ஏரியாவில் இருக்குது. இப்போ பென் டூல் வச்சு அதுக்கான கேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம்.
பிளண்டிங் மோட் ஆப்ஷனில் போயிட்டு கிரியேட்டிங் ஷேடோஸு இன்னர் ஷேடோ இதெல்லாம் எஃபெக்டிவாக வச்சு அந்த கேபிளை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறோம். கேபிளும் அந்த லைட் கிரே ஏரியாவில் கிராஸ் ஆகி வரணும். இந்த டிசைனிங் ஏரியாவில் இருக்கிற அந்த கேபிளை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டோம். அதே கண்டென்ட்டையே நான் அங்கே காப்பி டு பேஸ்ட் பண்ணுறேன். அதோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடினா கரெக்டான இமெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, அது போக வாட்ஸ்அப் நம்பர் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ டிசைன்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ டிசைன்ஸை 3Dயாக ஓரளவுக்கு தெரியணும்னா ஷேடோ தான் மெயின் ரோல். எல்லா இமேஜுக்கும் ஷேடோஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். லோகோக்கான ட்ராப் ஷேடோ க்ரியேட் பண்ணிக்கிறது. மெயின் கேரக்டருக்கான ஷேடோ, ஐகான்ஸ்க்கான ஷேடோ, எலமெண்ட்டுக்கான ஷேடோ, மவுஸோட கேபிள் ஷேடோஸ், டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த கேபிளை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் கொடுத்து ப்ளர் பண்ணிக்கிறோம். ப்ளர் பண்ணிவிட்டு சேஃப் ஏரியாவில் இருக்கிற அதை விட்டுட்டு டிசைனிங் ஏரியாவில் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற இடத்த மட்டும் டெலீட் பண்ணுறோம். லோகோக்கான ட்ராப் ஷேடோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது டிசைன் ரெடி. இப்போ அந்த லைட் ஏரியா, சேஃப் ஏரியா அப்படிங்கிற அந்த லைட் கிரே ஏரியாவை நான் ஃபுல் ஒயிட்டாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது என்ன ஆகுனா, அந்த சேஃப் ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகிற எல்லா எலமெண்ட்டும், ஐகான்ஸு, டிசைனு, அந்த மவுஸு, இந்த கேரக்டரு, அது எல்லாமே வந்து அந்த சேஃப் ஏரியாவுக்குள்ளே டச் ஆகிறதுனால
அந்த டிசைனை விட்டு வெளியே வர்றதுனால ஒரு 3D லுக்கில் நமக்கு தெரியும். டிசைனிங் ஏரியா ப்ளஸ் சேஃப் ஏரியா அது சேர்ந்தது தான் பேனர். நம்ம சேஃப் ஏரியாவில் அதிகமாக டிசைன் பண்ணலைங்கிறதுனால அது 3Dயாக தெரியுது. இதுதான் விஷயம்.